கொரட்டாய் அப்படின்றது வந்துட்டு வர்றதுனால வந்துட்டு எங்கள் குடும்பத்திலே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது டாக்டர். எங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது. அதனால நைட் வந்துட்டு நல்ல குட் ஸ்லீப் இருக்க மாட்டேங்குது. மார்னிங் எழுந்தவொடனே வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு தலைவலி வருது. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கிளினிக்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நிறைய வந்துட்டு ஸ்லீப் கிளினிக்ஸே வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த கொரட்டைன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே இருக்குது. நம்ம வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த பைப்போட சைஸ் வந்து சுருங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனோட எதிரொலி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொரட்டையாக கேட்குது. இப்போது இதே நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் அதிகப்படியாக வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம், ஆண்களும் சரி பெண்களும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரட்டை, அதாவது ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோரிங் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப்பில், ஒரு டீப் ஸ்லீப்பில் வரக்கூடிய சத்தம். ஆனால் வந்துட்டு அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோருக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு இந்த கொரட்டாய் அப்படின்றது வந்துட்டு வர்றதுனால வந்துட்டு எங்கள் குடும்பத்திலே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது டாக்டர். எங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது. அதனால நைட் வந்துட்டு நல்ல குட் ஸ்லீப் இருக்க மாட்டேங்குது. மார்னிங் எழுந்தவொடனே வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு தலைவலி வருது. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கிளினிக்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நிறைய வந்துட்டு ஸ்லீப் கிளினிக்ஸே வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த கொரட்டைன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே இருக்குது. இது ஒரு நோயா, அப்படி இல்லைன்னா இது ஒரு அறிகுறியா, இல்லை அப்படின்னா வந்துட்டு இது இந்த மாதிரி கொரட்டை வந்து நீடித்த நாள் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி நம்மளோட மருத்துவத்தில் வந்து இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொரட்டை என்பது ஒரு சவுண்ட் மேக்கிங் ஸ்லீப். அதாவது நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன்லே நம்ம வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மேல் அன்னம் சொல்லுவோம், அதே மாதிரி வந்து ஊவ்லா அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி நம்மளோட தாடை பகுதிகள், இதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நெகிழ்ச்சி ஆகிறது. அதாவது நல்ல ரிலாக்ஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த பைப் வந்துட்டு வின் பைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பைப் வழியாக தான் நமக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன், அதாவது மூச்சு வந்து உள்ளே போகிறது வெளியே வர்றது வந்துட்டு இரவுலையும் நடக்கும். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த பைப்போட சைஸ் வந்து சுருங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனோட எதிரொலி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொரட்டையாக கேட்குது. இப்போது இதே நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கொரட்டையோட சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கொரட்டை வந்து இந்த படுத்து தூங்கும்போது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வந்துட்டு என்ன மாதிரியான நோய் நிலைகளில் வரும், இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். என்ன மாதிரியான நோய் நிலைகளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒபீஸாக இருக்காங்க, அதாவது வந்து உடல் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி, அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரியில் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அல்லது வந்து நேசல் செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க, அவங்களுடைய மூக்கு பகுதிகளை வந்து எலும்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கபம் அதிகரித்து இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு சைனஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரட்டை சவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குரட்டை சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னாலும் வரும். இதோட வந்து ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி, ஹை பிபி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வர்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து குரட்டை விடுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. முந்தைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
வந்துட்டு நம்ம வீட்டில் யாராச்சும் கொரட்டை விட்டு தூங்கினாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ வந்து இது ஒரு அலாரம் சைன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய உடல் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்லுது, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து குரல் பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் ஏதாச்சும் அலர்ச்சி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அடினைட்டிஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு டான்சிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்க தூங்கும்போது கூட நமக்கு வந்து அந்த குரட்டை சத்தம் வந்து வரதான் செய்யும். ஸோ வந்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாசி பகுதிகளில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அதிகமான உடல் எடையில் இருக்காங்களா, இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹை லெவல் ஆஃப் பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு எந்த டைமிங்கில் வந்து அதிகமான குரட்டை விடுறாங்க, அதனால வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மூச்சு வந்து அடைக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் கூட தெரியும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா வந்து ட்ரைனஸ் ஆகி வந்துட்டு மவுத் ட்ரைனஸ் ஆகி எழுந்து தண்ணி குடிக்கணும்னே தோணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரை வந்து பார்க்குறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ வந்துட்டு இந்த குரட்டை வந்து வர்றதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் டாக்டர் அப்படின்னா என்ன மாதிரியான ஈஸியான ரெமடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொத்தமல்லி குடிநீரை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கொத்தமல்லி குடிநீரை வந்து டெய்லி வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரும்போது படிப்படியாக வந்து உங்களோட குரட்டையோட சவுண்ட் வந்து குறையும். கொத்தமல்லி குடிநீர்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு தனியா வந்து விதையை வந்துட்டு நல்லா கஷாயம் மாதிரி போட்டுட்டு அதை வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு ½ டம்ளர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓவர் நைட் வந்து புதினா வந்து ஒரு டம்ளரில் வந்துட்டு ஊற போட்டுட்டு அந்த புதினா வந்து காலையில் எழுந்து குடிக்கலாம். அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மசில்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். அதே மாதிரி வந்துட்டு ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ அப்பர் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு சிம்பிளான விஷயம் தான், உங்களோட கபத்தை வந்து உங்கள் பாடியில் சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து நொச்சி தைலம் மாதிரி தைலங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு தேய்த்து குளிக்கலாம். பீனிச தைலம், நொச்சி தைலம் சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து உங்களுடைய சைனஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து மூக்கில் விடக்கூடிய சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற நசியம் வந்து நீங்கள் செய்யலாம். நசியம் செய்யும் போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட குரட்டை சவுண்டு குறையும். நசியம் வந்து நம்ம வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பை பூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கும், அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். அதை வந்து நல்லா அதை கசக்கிட்டு அதோட சாரை வந்து நீங்கள் 1 to 2 drops வந்து நம்மளோட மூக்கில் விடும்போது உங்களுடைய குரட்டை சத்தம் வந்து குறையிறத வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த குரட்டை விடுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும். அடுத்து வந்துட்டு ஆல்கஹால் மாதிரியான பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா, மது பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து குறைக்கணும். நிறைய வந்து துரித உணவுகள் சாப்பிட்றத குறைக்கணும். எண்ணெயில் பொரிச்சு வைச்ச உணவுகளை குறைக்கணும். அடுத்து வந்துட்டு நல்லா வந்து ஸ்டீம் இன்ஹாலேஷன் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு யோக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிராமரி பிராணாயாமா வந்து செய்யலாம். டெய்லி வந்து இதை பயிற்சி பண்ணுறதுனால நம்மளுடைய குரட்டையோட சத்தம் வந்து குறையும். அதே மாதிரி வந்து குரட்டை வந்துட்டு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து படுக்கிற பொசிஷனை வந்து மாற்றணும். நேராக படுக்காமல் வந்துட்டு இல்லை குப்பரை படுக்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனை மாற்றிட்டு ஒன் சைடடாக படுக்கணும். சைட் பொசிஷனில் படுக்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய ஏர்வேஸ் வந்து எதுவுமே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. அதே மாதிரி குரட்டையோட சத்தமும் குறையும். இன்றைக்கி வந்து ஸ்னோரிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதனால வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்குது, அந்த மாதிரி அடுத்து வந்து நம்மளுடைய வந்து சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகள் என்ன, நசிய மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500
946634 9500 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Dr. Srivarma's Magic Care, his wellness for her